வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி போன்ற தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேஜஸ் மற்றும் கொஷின் பேங்க்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்: மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதலாவது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதலாவது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்தோட தலைநகராக இருக்கிற போபாலில் தான் நடந்துச்சு. ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கியிருக்கு. 2 நாள் மாநாடு இது. ஸோ ஜனவரி 5 மற்றும் 6 நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ நீர் மேலாண்மை இதை பற்றி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, மாநில அரசுகள்கிட்ட தான் அந்த நீர் மேலாண்மை. அவங்கவுங்க நீரை அவங்கவுங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீரை சேமித்து வைக்கணும், மக்களும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும், மக்களும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி இதில் பேசியிருக்கார். அடுத்தது, தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன? தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ போன நவம்பரில் கொண்ட ஒரு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலான லிஸ்ட்டாக விட்டுருக்காங்க. ஸோ 6.2 ஓகேங்களா, 6,20,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ தமிழக தேர்தல் ஆணையராக இருக்க சத்யபிரதா சாகு தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆண்களில் 3 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க, பெண்களில் 3,15,00,000. ஓகே, 15 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 8,000 பேர் இருக்கிறாங்க. அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அப்படின்னா அது சோழிங்கநல்லூர் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அங்கே இருக்குது. குறைந்த வாக்காளர்கள் அப்படின்னா சென்னையில் உள்ள துறைமுக தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 1.5 லட்சம் கிட்ட, 1.20 கிட்ட இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, கங்கா விலாஸ் என்னும் நதி சுற்றுலா கப்பலை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? கங்கை விலாஸ் என்னும் நதி சுற்றுலா கப்பலை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மற்றும் அசாம் மாநிலம் திப்ருகர் இடையே வங்கதேசம் வழியாக இந்த கப்பல் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்குது. ஓகேங்களா. ஜனவரி 13ஆம் தேதி தான் மோடி அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறாரு. கங்கை, பிரம்மபுத்திரா என நாட்டின் 2 பெரும் நதிகளில் 3200 கிலோமீட்டர் இது பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே மிக நீளமான நதி சுற்றுலா அப்படிங்கிற சிறப்பையும் கங்கா விலாஸ் கப்பல் அந்த பயணத்துக்கு சொந்தமாக்க போகுது. அடுத்த வினா: கலைஞர் பொற்கிழி விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? கலைஞர் பொற்கிழி விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் 5 பேருக்கு தான் அறிவிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது நாவல், சிறுகதை, கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு இந்த 5 பிரிவுகளில் வழங்குவாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பிரிவில் பார்த்தீங்கன்னா பாரதி, தேவி பாரதிக்கு கொடுத்துருக்காங்க. சிறுகதை பிரிவில் சந்திரா தங்கராஜ் அவர்களுக்கும், கவிதை பிரிவில் தேவதேவனுக்கும், மொழிபெயர்ப்பு பிரிவில் சி மோகனுக்கும், நாடக பிரிவில் பிரளயன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாவல் பிரிவில் தேவி பாரதி, சிறுகதைக்கு சந்திரா தங்கராஜ், கவிதைக்கு தேவதேவன், மொழிபெயர்ப்பில் சி மோகன், நாடக பிரிவில் பிரளயன். ஓகேங்களா. சமுத்திராயன் திட்டத்தின் நோக்கம் என்ன? சமுத்திராயன் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆய்வுக்காக. ஓகேங்களா, கடல் ஆய்வுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 2023 இந்த ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் 500 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் அதை செக் பண்ணிட்டு வருவாங்க, அதாவது ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, கடலை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 6000 மீட்டர் அடிக்கு வரைக்கும் போய் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதான் டார்கெட்டு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிஹர்சல் பார்க்குற மாதிரி 500 மீட்டருக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவன பொறியாளர்கள் எகினால் உருவாக்கப்பட்ட பிரத்யேக ஆய்வுகளத்தை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவோட 79வது கிராண்ட் மாஸ்டர் பிரணேஷ் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இந்தியாவோட 79வது கிராண்ட் மாஸ்டரான பிரணேஷ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் என்ன? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. 16 வயதுக்கு உட்பட்ட சர்வதேச செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. 15 வயதான பிரணேஷ் தமிழகத்தின் 28வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா. அடுத்தது,
விமானங்களின் புறப்பாடு மற்றும் வந்து இறங்குவதை குறித்த நேரத்தில் மேற்கொள்வதில் சிறந்த விமான நிலையம் எது? விமானங்களின் புறப்பாடு மற்றும் வந்து இறங்குவதை குறித்த நேரத்தில் மேற்கொள்வதில் சிறந்த விமான நிலையம் அப்படின்னா அது வந்து ஹனடே விமான நிலையம், டோக்கியோவில் இருக்குது. ஓகேங்களா, ஹனடே விமான நிலையம். ஸோ ரெண்டாவது இடத்துல பெங்களூர் புறநகர் மாவட்டம் தேவனஹள்ளியில் உள்ள கெம்பகவுடா விமான நிலையம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குங்களா, ரெண்டாவது இடத்துல இருக்குது. அமெரிக்காவை தலைமையிடமாக இருக்கிற விமான தரவு பகுப்பாய்வு நிறுவனம் சர்வதேச அளவில் விமானங்களின் புறப்பாடு விமான நிலையத்திற்கு வரும் நேரம் குறித்து ஆய்வு செய்தாங்க. அதில் டோக்கியோவில் உள்ள ஹனடே விமான நிலையத்திற்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பெங்களூர் இருக்குது. ஏழாவது இடத்துல டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை கோடி பசுமை ஹைட்ரஜன் திட்டத்துக்கு, எத்தனை கோடி மதிப்பில் பசுமை ஹைட்ரஜன் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19,744 கோடி, 19,744 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் நோக்கில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டமாக இது செயல்படுத்தப்பட இருக்கு. பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அதன் துணைப் பொருட்களின் உற்பத்தி பயன்பாடு ஏற்றுமதிக்கான மையமாக இந்தியாவை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இதை வந்து தொடங்குறாங்க. ஆண்டுக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அடுத்த 5 ஆண்டுகளில் எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 19,744 கோடி ஆரம்ப கட்ட மதிப்பீட்டிலான இத்திட்டத்தின் கீழ் ஹைட்ரஜன் எரிபொருளுக்கு மாறுவதற்கான உத்திசார் இடையேட்டு திட்டத்துக்கு 17,490 கோடி, சோதனை அடிப்படையான நடவடிக்கைகளுக்கு 1,466 கோடி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 400 கோடி, இதர அம்சங்களுக்கு 388 கோடி அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இரைப்பை புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் ஸ்மார்ட் சாதனம் கண்டறிந்துள்ள பல்கலைக்கழகம் இது. இரைப்பை புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் ஸ்மார்ட் சாதனம். ஸோ புற்றுநோயில் இறக்குறவங்களில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்காகவும் சாப்பிட்றாங்க. ரெண்டாவது இடத்துல இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ எதுனா பெரியார் பல்கலைக்கழகம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரியார் பல்கலைக்கழகம். இந்த சாதனம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் பேராசிரியர் ரா ஜெகநாதன் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் அதற்கான வினாவங்கி புத்தகங்கள் மற்றும் டெஸ்ட் பேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்தா ஓகே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.